தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையை காப்பதற்காக நாங்கள் யாரோடையும் கூட்டணி வைக்கல. ஏன்னா தேசிய கட்சிகள், இது காங்கிரஸ் கட்சியாலும் சரி, இது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தாலும் சரி, எந்த கட்சியோட கூட்டணி இருந்தாலும் தமிழ்நாட்டு உரிமைகள் பாதுகாக்க முடியாது போகும். இன்னைக்கு காவிரி நதிநீர் பிரச்சனை, உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு, மேகதாது அணையில் கட்டுன்னு சொல்றாங்க. இன்னைக்கு மத்திய அரசு அதுக்கு ஏதாவது பதில் சொல்லுதா? காங்கிரஸ் ஆட்சியிலும் சொல்லல. நடுவர் மன்ற தீர்ப்பு வந்த பிறகு 2007 அரசியல் வெளியிட்டாங்களா? வெளியிடலையே. அது ஒரு பாரதிய ஜனதா ஆட்சி இருக்குது. உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு படித்தான் மேகதாது அணை கட்ட முடியாது என்று சொல்ல முடியுதா? அப்புறம் என்ன பிரயோஜனம்? மத்தியிலே ஆளுகின்றவர்களுக்கு அவர்கள் எது சாதகமோ அதைத்தான் பயன்படுத்துறாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தான் நம்ம தேர்ந்தெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டு மக்களுடைய பிரச்சனை வருகின்ற பொழுது அதை முன்னிறுத்தி தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் தனிச்சிடணும். என்ன தோல்வி சொல்றீங்க? 2019 இப்படித்தான் இருந்தது. 2021 75 இடம் ஜெயிச்சோம் இல்லையா? 2 லட்சம் வாக்கு தாங்க குறைவு. மொத்தமா 2 லட்சம் வாக்கு தான் குறைவாக நாங்க அந்த ஆட்சியை அமைக்க முடியாத சூழ்நிலை இருந்தது. பிரிந்து சென்று வந்த சென்டர்ல எவ்வளவு ஓட்டு வாங்கியிருக்காங்க? பிரிந்து சென்றீங்க 1% அதிகம். நாங்க பிரிந்து சென்றவருக்கு பிறகு 1% கூடுதலா வாக்கு வாங்கியிருக்கிறோம். அதுல இருந்து என்ன ஆகுது? கட்சி பலமா இருக்குன்னு தான் பொருள். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பல்வேறு முறைகேடுகளை சந்திச்சிருக்கோம். இப்ப விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கு. முன்னெச்சரிக்கையா அந்த மாதிரியான நடவடிக்கை எந்த மாதிரி வியூகம் அமைச்சிருக்கீங்க? அதெல்லாம் பொறுமையா விரைவாக உங்களுக்கு தெளிவுபடுத்தப்படும். ஆமா, அது இன்னைக்கு ட்விட்டரில் போட்டுனேன், வரும்போது ட்விட்டரில் போட்டேன். இன்றைக்கு துபாயில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களும் ஒரு 7 பேர் இருந்திருக்கிறாங்க. இன்றைக்கு மொத்தம் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள் 50 பேர் இருந்திருக்கிறாங்க. அவருடைய உடல் இன்றைக்கு எடுத்து வந்து அவருடைய குடும்பத்திலே சேர்க்கப்பட வேண்டும். அப்படி அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதோடு அவர்களுக்கு தேவையான நிவாரணத்தையும் மத்திய அரசு மாநில அரசு வழங்க வேண்டும். விரைவாக எல்லாவற்றையும் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். ஏங்க அதெல்லாம் ஒரு குழுவா? ஏங்க நீ கேள்வி கேட்கலாமா? ஏங்க ரோட்ல போறவங்க வரவங்கள ஒரு குழு அமைச்சா ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிட்டு தான் இருக்கணும். அது யாரு சொல்லுங்க பார்க்கலாம். யார் வேணாலும் சந்திக்கலாம். அது என்ன குழு என்னன்னு உங்களுக்கு தயவு செய்து நிருபர்கள் பார்த்து யாரார்கிட்ட எந்த கேள்வி கேட்க வேண்டாம். யாரோ ஒருத்தர் கோயம்புத்தூர்காரர், அவர் எங்க இருந்தாரு? கட்சியிலே கிடையாது, ஓபிஎஸ் இருக்கும்போது போய் சேர்ந்தாரு. அதுக்கு வந்து உறுப்பினரே கிடையாதுங்க அவரு. அவரெல்லாம் ஒரு பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு நீ கேட்கறீங்க. ஏன்னா உங்க விவாத மேடைக்கு ஒரு ஆள் வேணும், அவர் பிடிச்ச அமர வச்சுக்கிறீங்க. அவர் ஏதாவது ஒரு கருத்து சொல்றாரு, அது தமிழ்நாட்டுடைய கருத்து மாதிரி நீங்க எடுத்துக்கிறீங்க. எந்த விதத்தில் சரியா இருக்கும்?